கொல்கத்தா பயிற்சி மாணவி படுகொலை சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் காலவரையற்ற போராட்டத்தால் வெளியூர் நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். கொல்கத்தாவில் மருத்துவ பயிற்சி மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். அதன் ஒரு பகுதியாக ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். 7வது நாளாக மருத்துவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்வதால் வெளிப்புற சிகிச்சை பிரிவின் இயங்கும் நேரத்தை 3 மணி நேரம் ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் குறைத்துள்ளது. இதனால் வெளிப்புற நோயாளிகள் கடும் பாதிப்புக்கு ஆளாகி உள்ளனர். இதனால் அண்டை மாவட்ட மக்கள் ஜிப்மருக்கு வந்து சிகிச்சை பெற முடியாமல் காத்திருந்து ஏமாற்றமடைந்து ஊர் திரும்பினர். ஒருவரின் இறப்புக்காக போராடும் மருத்துவர்களால் சிகிச்சை கிடைக்காமல் 1000 நோயாளிகள் இறக்க வேண்டுமா என நோயாளிகள் கேள்வி எழுப்பி உள்ளனர். கியூவில் 1 மணி நேரம் நின்று ஃபைலு உள்ளே போகிறேன். அது பதிவு பண்ணுங்க, சீட்டு வாங்கன்னு சொன்னாங்க. என்ன சீட்டு எனக்கு தெரியாது. உடனே வெளியே வந்தேன். அந்த மேடம் இருந்தாங்க, அவங்க இருந்தாங்க. கேட்டேன், 9 மணிக்கு முடிஞ்சிடுச்சிங்க. ஒருத்தர் வந்து பேசியிருந்தாரு. அவர் ஆஃபீஸராக என்னன்னு தெரியாது. 150க்கு மேலே தராதிங்க அவர் பேசியிருந்தார் ஐயா உள்ள. அதை நான் கேட்டேன். இதுக்கு மேலே வர நோயாளி எங்கே போகிறது ஒன்றும் புரியலையா. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் என்னன்னு ஒன்றுமே தெரியல எனக்கு. ஏன்னா நோயாளி 9 மணிக்குள்ளே வந்தால் அடிச்சு பிடிச்சின்னு வரணும். எவன் செத்து தான் வரணும். அந்த ஒரு உயிருக்காக நீங்கள் பண்ணுறீங்க. எத்தனை உயிர் இங்கே போராடினுக்குது. ஐயா இக்னி ஃபால்ட்டு உங்கள் அம்மாக்கெல்லாம் எவ்வளோ பாசம் காட்டுவீங்களா, காட்ட மாட்டீங்களா? ஏன் 12 லட்ச ரூபாயா இஷ்டா நீங்கள் டாக்டர் போனால் இங்கே வந்தால் ஜிக்மோவில் தான் காட்ட சொல்கிறாங்க. அதுக்காக வந்துக்கிறோம்.